வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு திருப்பு முனையை கொண்டு வருது, அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய ரீஜனல் ஃபோக்கஸ் குஜராத்தை பார்க்க போகிறோம். குஜராத்தில் இருந்து ஜீவனுள்ள சாட்சிகளையும் பாடல்களையுமே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில் எப்படி திருப்பு முனையை பெறலாம் அப்படிங்கிறத இந்த மாதம் முழுவதுமே பாடல்கள், சாட்சிகள், பைபிள் வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அதை பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதாது, அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அதுதான் அது நமக்கு உண்மையான ஒரு அர்த்தமாக இருக்கும். இப்போது குஜராத்தில் இருந்து ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறதுனால நம்ம துதித்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த இருக்கு. பைபிள் வசனம் கூட கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். அலெக்ஸ் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுக்கு இசைத்துறையில் ஒரு பெரிய வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் தேவன் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்காரு. இவர் தேவன் சொன்ன மாதிரி செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாங்க பார்க்கலாம்.
இசை வாத்தியங்கள் வாசிக்கும் அலெக்ஸ் தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய இசை பயணத்தை தொடங்கிவிட்டார். அவர் இசை சம்பந்தமாக படித்துவிட்டு பாலிவுட்டில் வேலை செய்வதுடன் சேர்த்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளும் நடத்தத் தொடங்கினார். இந்த பயணங்கள் நடுவில், இந்த இசை பயணத்தின் நடுவில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் வந்துச்சு, நிறைய வாய்ப்புகளும் வந்துச்சு, நிறைய வழிகளும் வந்துச்சு, நிறைய புகழும் பெருமைகளும் கூட கிடைச்சிச்சு. சிறு வயதிலேயே வெற்றிகள் கிடைத்தாலும் கூட அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லாதது போல் இருந்தது. ஆகையால் அவர் ஒரு கடினமான முடிவு எடுத்தார். ஆவிக்குரிய ரீதியா என்னை தடுக்கிற நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்ப தேவன் என் கூட பேசி இது உனக்கானது கிடையாதுன்னு சொன்னாரு. இசையும் இசை சார்ந்த விஷயங்களும் தேவனுக்கு மகிமை தராத விஷயங்களும் இருந்துச்சு. அந்த விஷயங்களை விடவும் ஒதுக்க வேண்டியும் இருந்துச்சு. சமீபத்துல தான் தேவனோட வல்லமையால அந்த முடிவை என்னால எடுக்க முடிஞ்சிச்சு. சொல்லப்போனா அந்த வாய்ப்புகளை நான் மறுத்தப்ப எனக்கு மிகப்பெரிய நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைச்சிச்சு. முடிவெடுத்த பிறகு என்னோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய வேலைகளும் மற்ற எல்லா விஷயங்களுமே ரொம்பவே நல்லபடியா போனதை நான் உணர்ந்தேன். அலெக்ஸின் முடிவிற்கு அவருடைய குடும்பமும் அவருக்கு ஆதரவாக இருந்தது. அப்பொழுது அவருடைய தந்தையின் உடல்நிலை மோசமானது. என்னோட அப்பா சுயநினைவு இல்லாம போயிட்டாரு. நிறைய உடல்நிலை பிரச்சனைகள் அவருக்கு வந்துச்சு. அப்ப நாங்க அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அப்ப டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு மெமரி லாஸ் ஆகி கோமாவுக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நானும் என்னோட அம்மாவும் சங்கீதம் 121 அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். எங்க அப்பா மேல ஜீவனை அறிக்கை செஞ்சோம். அப்ப 3 நாளுக்கு பிறகு என்னோட அப்பா கோமால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்தில் அலெக்ஸ் தன்னுடைய குடும்பத்திற்கு பண ரீதியாகவும் உதவி செய்ய வேண்டியது இருந்தது. ஆனால் பணத்திற்காக தன்னுடைய அர்ப்பணிப்பை அவர் விட விரும்பவில்லை. அப்பாவுக்கு வந்த இந்த பிரச்சனைக்கு பிறகு நான் பண ரீதியாகவும் என்னோட அப்பாவுக்கு உதவ வேண்டி இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு நிறைய 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 வாய்ப்புகள் வந்துச்சு. தன்னுடைய அர்ப்பணிப்பை கைவிட வேண்டிய நிலை இருந்த அந்த நேரத்தில் கிறிஸ்தவ பாடல்களை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது அலெக்ஸிற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அந்த நேரத்தில் என்னால் என் முடிவில் உறுதியாக நிற்க முடிஞ்சிச்சு. மியூசிக் பண்ணவும் வாசிக்கவும் என்ன வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சாலும் அதை நான் தேவனோட மகிமைக்காகவே செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போவும் கூட வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய நிறைய கடினமான முடிவுகளையும் போராட்டங்களையும் கடந்து போய்கிட்டே இருக்கேன். இந்த எல்லா போராட்டங்களையுமே நான் எதிர்கொள்கிற எல்லா விஷயங்களையுமே என்னால் முழு மனசோட தேவனோட சமாதானத்தால் முழுமையாக உணர்ந்து செய்ய முடியுது. இவ்வாறு அலெக்ஸ் தேவனை மகிமைப்படுத்தி தன்னுடைய குடும்பத்தின் பொறுப்பை நிறைவேற்றினார். இன்றைக்கு அவருடைய குடும்பம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நம்ம தேவன் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்காரு. இந்த துக்கத்தை கடந்து போனப்ப அவர் தான் பலன் தந்தாரு. மேலும் உண்மையோட அவர் நம்மளை பாதுகாக்கவும் செய்கிறாரு. எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறாரு. நான் எப்பவுமே தேவனோட சமாதானத்துக்காக அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். மேலும் தேவன் எனக்கு தந்திருக்கிற திறமை மூலமாக, டேலண்ட் மூலமாக நான் தொடர்ந்து அவரோட ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு யோசுவா 24:15 சொல்கிற மாதிரி நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அவரையே முழு மனதோடு சேவிப்போம். நாங்கள் எப்போவுமே அவருக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம். அலெக்ஸுடைய சாட்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அவங்க சாட்சியிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கணும். அப்படி செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு மாற்றத்தை தருகிறார். நம்முடைய சுய பலத்தினால நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் சில விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். அது என்ன அப்படின்னா, அவர் பேசுகிறத நம்ம கேட்கணும், அவருக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு. பைபிளில் தேவன் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு தெரியாத ஒரு தேசத்துக்கு போக சொல்கிறாரு. ஆனாலும் ஆபிரகாம்
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு போறாரு. அதுதான் பின்னாட்கள்ல நான் ஆபிரகாமின் தேவனா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த இடத்தை தேவன் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஆபிரகாமிடம் இருந்த அந்த கீழ்ப்படிதல் நம்ம கிட்டயுமே தேவன் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியில வந்த பிறகு கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, இப்படி ஒரு 10 கட்டளைகளை கொடுக்காரு. அந்த 10 கட்டளைகளையும் கை கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மோசே கிட்ட சொல்றாரு. நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் தெரியுமா? உங்களுக்காக பைபிள்ல இருந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். நம்ம தேவன் சொல்றதை கேட்டு நம்ம நடக்கும்போது நம்முடைய சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் விரோதிக்கு விரோதமாகவும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய சத்துருக்கள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள், கடன்கள், நோய்கள், இது எல்லாமே நம்முடைய சத்துரு தான். தேவன் இதற்கு எதிர்த்து நிற்கிறார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ரீதியாக நம்மை பலவீனப்படுத்த நிறைய வழிகள் இருக்கு. ஆனால் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொல்படி நம்ம நடக்கும்போது நிச்சயமாக இவை எல்லாவற்றிற்கும் எதிராக அவர் யுத்தம் செய்கிறார். நமக்கு மறுபடியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தருகிறார். ஒருவேளை தேவன் உங்ககிட்ட பலமுறை இதை நீ செய்யன்னு சொல்லியும் இன்னும் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்களா? அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்கள் மனசில் நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் பேசலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் குஜராத்திலிருந்து பாடலையும் சாட்சியையும் பார்த்தோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. அதனால் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஒரு தாயா நம்ம பிள்ளைங்க சில சமயம் நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம், அப்படிதானா? அதே மாதிரி தான் தேவன் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நடக்காமல் உங்கள் மனசை நீங்கள் ரொம்ப கடினமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றம் வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. நீங்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
இந்த பாடலை பாடிய குழந்தைகளுக்கு எங்களுடைய நன்றி. இவங்களை நல்லா பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவங்க ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே அழகாக டான்ஸ் பண்ணனால தான் இது உண்மையிலே ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. இந்த பாடல் நமக்கு மறுபடியும் இதை ஞாபகப்படுத்தி இருக்கு. மார்ச் 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஃபேஸ்புக் பேஜில் நம்ம ராக்கி சகோதரருடைய இசை நிகழ்ச்சி நடக்குது. உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்கலாம், ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களுக்காகவும் குஜராத்திற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு சூப்பர் புக் சீசன் 4 வந்துருச்சு. கிறிஸ், ஜாய் அப்புறம் கிஸ்மோவோட ஒரு புதிய அதிரடி பயணத்துக்கு ரெடி ஆகுங்க. பைபிள்ல இருந்த அருமையான கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தைரியம் அப்புறம் விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சுகமளிக்கிறேன். தயை, கீழ்ப்படிதல் அப்புறம் தேவனை நம்புவது. ஆகவே என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு செலுத்துவாயாக. இது எல்லாத்தையுமே சூப்பர் புக் குழந்தைங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான முறையில கத்து கொடுக்கும். புது எபிசோட்ஸ், புது அதிசய அனுபவங்கள், இன்னும் நிறைய. சூப்பர் புக் சீசன் 4ல பைபிள் உங்க கூட பேசும். சீக்கிரமே யூடியூப்ல வரப்போகுது. இப்பவே சூப்பர் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் குஜராத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குஜராத்ல இருந்து பாடல்களையும் சாட்சிகளையுமே பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நம்ம கீழ்ப்படிதலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். தேவன் சொல்படி நம்ம நடக்கணும் அப்படின்னா அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு. கீழ்ப்படிதலை பெறுவதற்கு ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு வழியா இருக்கு. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆபிரகாம் நீங்கள் சொன்னதை கேட்டு நடந்த போது அவனை ஆசீர்வதிச்சு உயர்த்தினதை நாங்கள் பார்த்தோம். இன்னைக்கு சாட்சிகள் மூலமாகவும் அதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் தகப்பனே, உங்களுடைய சத்தத்தை கேட்டு நடக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு நீங்கள் தாங்க, ஞானத்தை தாங்க ஆண்டவரே. சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் உங்கள் வார்த்தையின்படி நடக்க எங்களை நீங்கள் வழி நடத்துங்க. எங்களுடைய சுய பலத்தாலும் ஞானத்தால் எங்களால் இதை செய்ய முடியாது. உங்கள் தயவு, உங்கள் இரக்கம் எங்களுக்கு தேவை. எங்கள் கையை பிடிச்சி உங்கள் வார்த்தையில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் குஜராத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மாநிலத்தையும் அங்கே இருக்கிற மக்கள் அனைவரையுமே நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த மக்கள் நடுவில் சகோதர அன்பு இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் சாட்சி உள்ள சமாதானமான வாழ்க்கை வாழ அவங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தருவார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின்
நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறது எல்லா பலிகளை தாண்டிலும் உத்தமம் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத மறுபடியும் நமக்கு இது ஞாபகப்படுத்தி இருக்கு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம எந்த இடத்துல இருக்கிறீங்க அதை புரிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நம்ம பார்த்த சாட்சிகள் வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சாட்சிகள் பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். அங்கே உள்ள பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணும்போது நிறைய மொழிகளில் பாடல்கள் சாட்சிகள் செய்திகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம், உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும், ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதை தான் நம்ம அலெக்ஸுடைய சாட்சியிலையும் பார்த்தோம், பைபிள்ல இருந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தோம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.